அறிந்த பார்ப்பார் சிநேகிதம் 6 காசுக்கு 3 தோசை. இது ஒரு நகைச்சுவையான வியாபாரம் செய்யும்போது ஏற்படக்கூடிய நடைமுறை சிக்கலை விளக்குகிறது. நேரடி பொருந்த தெரிந்த பார்ப்பனருடன் நம் நட்பு வைத்ததால் 6 காசுக்கு 3 தோசை தான் கிடைத்தது. சாதாரணமாக கடையில் 6 காசுக்கு 5 தோசைகளோ 6 தோசைகளோ கிடைக்கும். ஆனால் நமக்கு தெரிந்தவர் என்பதால் அவர் நமக்கு அதிகப்படியாக சலுகை தருவார் எதிர்பார்த்து அவர்கள் போனால் வழக்கத்தை விட குறைவாக 3 தோசை கொடுத்து நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டார் என்பது இதன் பொருள். இதன் கருத்து என்ன? தொழில்முறை உறவில் நட்பு அவர் தெரிந்தவர் முறையை உள்ளே கொண்டு வரும்போது அது எதிர்பாராத நஷ்டத்தையோ ஏமாற்றத்தையோ தரும். மற்றவர்களும் பெறுவதை விட தெரிந்தவர்களிடம் நம் அதிக சுமையை எதிர்பார்ப்போம். ஆனால் நடைமுறையிலோ தலைகீழாக நடக்கும் என்பதை குறிக்கிறது. வியாபாரத்தில் நட்பு அல்லது உறவு குறுக்கிடக்கூடாது. அப்படி குறுக்கிட்டால் அது லாபத்தை தராது, மாறாக நஷ்டத்தையே தரும் என்பதுதான் இந்த பழமொழியின் சாராம்சம்.